பல பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. எனக்கு அவர் சொந்த தாய் மாமா. என்னை தூக்கி வளர்த்தவர் அவர். இன்னும் சொல்ல போனா கோபாலபுரம் வீட்டில் கலைஞர் இல்லத்தில் நானும் அவரும் ரூம்மேட்ஸ். 2 பேரும் சேர்ந்து ஒன்றா தான் படித்தோம். அவர் நல்லா படித்து டாக்டர் ஆகிட்டாரு. நான் சரியாக படிக்காமல் துணை முதலமைச்சர் ஆகிட்டேன். இந்த நிலைமையில நான் இங்கே இருக்கிறதுக்கும் மிக மிக முக்கியமான காரணம் திரு ராஜமூர்த்தி அவர்கள். என்னை அழைத்தமைக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கலந்து கொள்ள இந்த வாய்ப்பை அளித்ததற்கு நான் மீண்டும் திரு ராஜமூர்த்தி மாமா அவர்களுக்கும் உங்களுடைய துறை அமைச்சர் அண்ணன் மாசு அண்ணன் அவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா மனித உயிர்களையும் சமமாக கருதக்கூடிய பணி என்றால் அது டாக்டர்ஸ்களும் செவிலியர்களும் தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த கவுன்சில் மொத்தம் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பதிவு செய்திருப்பதாக இங்கே கூறினார்கள். இவ்வளவு செவிலியர்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் வளர்ந்திருப்பதற்கு திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களும் உருவாக்கப்பட்ட சுகாதார கட்டமைப்புகளும் தான் மிக முக்கிய காரணம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு கிராமப்புற சுகாதார கட்டமைப்புகள் சிறப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் கிராமங்கள் தோறும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை ஆரம்ப சுகாதார நிலையங்கள், வட்டார மருத்துவமனைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டன. அதேபோல் மாவட்ட மருத்துவமனைகள்ல பிளட் பேங்க் கொண்டு வரப்பட்டதும் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான். இன்னும் சொல்ல போனால் நவீன சிகிச்சை கருவிகள், ஸ்கேன் மிஷின்கள் என்று மருத்துவமனைகளை நவீனமயமாக்கியது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான். கலைஞர் அவர்கள் சுகாதாரத்தின் மீது, மருத்துவ கட்டமைப்பின் மீது எந்த அளவுக்கு அக்கறையோடு இருந்தார் என்பதற்கு இங்கே ஒரே ஒரு உதாரணத்தை நான் கூற விரும்புகின்றேன். கலைஞர்களுடைய வாழ்ந்த வீடு, சொந்த வீடு கோபாலபுரம் வீடு என்பது உங்களுக்கு தெரியும். இந்தியாவின் அரசியலை பல ஆண்டுகள் தீர்மானித்த இடம் அந்த கோபாலபுரம் இல்லம் தான். நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்து குழந்தைகளாக இருந்து ஓடி ஆடி விளையாடிய இல்லம் கோபாலபுரம் இல்லம். அந்த வீட்டை தன்னுடைய காலத்திற்கு பிறகு ஒரு மருத்துவமனை ஆக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்திருக்கிறார் டாக்டர் கலைஞர் அவர்கள். இதன் மூலம் மனித நேயத்தின் உச்சத்திற்கே சென்ற தலைவர் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு கலைஞர் வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டின் சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தி மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மிகப்பெரிய திட்டத்தை உங்களுடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் செவிலியர்களுக்கு பக்க பலமாக நிற்கும். இன்றைக்கு 100 ஆண்டு காண்கின்ற இந்த செவிலியர் கவுன்சில் மேலும் பல ஆண்டுகள் செயல்பட்டு மக்கள் பணியாற்றிட வேண்டும், தமிழ்நாட்டு சுகாதாரத்தை பேணி பாதுகாத்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு விருது பெற்ற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து